வாங்கோ நூடுல்ஸ் பிரியர்கள்லாம் இங்கே அசெம்பிள். இன்றைக்கி நம்ம ஹக்கா நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். ஹக்கா நூடுல்ஸ் செய்யும்போது சில பேருக்கு குழஞ்சிருதில்ல, அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு ஒரு 2-3 டிப்ஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நூடுல்ஸ் பாயில் பண்ணுறீங்களா, எப்போதும் யூஷுவலாக பாயில் பண்ணுறதை விட 75% குக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹக்கா நூடுல்ஸ்னால் ஒரு 75% குக் பண்ணிக்கோங்க. எப்படியும் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாட்டே பண்ணும்போது திரும்பியும் நூடுல்ஸ் ஆட் பண்ணும்போது அது எப்படியும் அந்த அந்த ஹீட்டில் வெந்துடும். அதனால் 75% குக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நூடுல்ஸ் குக் பண்ணும்போது ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஓவர் குக் ஆகாமல் இருக்க தடுக்கும். மூணாவது குக் பண்ணிவிட்டு உடனே கோல்டு வாட்டரில் போட்டுருங்க. கோல்டு வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே சில்லுன்னு காற்றடிக்கும்ல, ஃபேன் பக்கத்தில் வச்சுருங்க. பார்த்திங்களா எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஹக்கா நூடுல்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு, நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, முட்டைகோஸு, வெங்காயம் எல்லாத்தையும் ஃபைன் சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஒரு 75% குக் ஆகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பிளாக் சால்ட் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு எனக்கு பிளாக் சால்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால பிளாக் சால்ட் போட்டிருக்கேன். நீங்கள் நூடுல்ஸ் பாயில் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடைசியாக 1.5 ஸ்பூன் நான் பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் மட்டும்தான் அதில் காரம், வேறு எதுவுமே நான் அடிஷ்னலாக சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நான் பெப்பர் தூக்கலாக போட்டுருக்கேன். பெப்பர் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஃபைனலாக லெமன் ஜூஸ் வேணுன்னா புழிஞ்சிக்கலாம். நான் புளியலை, அவ்வளோதான். இதுவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நம்ம சேனலில் நிறைய நூடுல்ஸ் ரெசிபீஸ்லாம் போடலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு எதை மாதிரி நூடுல்ஸ் ரெசிபி வேணும் அப்படின்னு கமெண்டில் பின் பண்ணுங்கள். ஆனால் வெஜிடேரியன் டிஷ் மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கும் என்ன மாதிரி நூடுல்ஸ் பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் நம்ம செஷ்வான் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நூடுல்ஸை பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளோட நூடுல்ஸையும் கொட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பை போட்டுட்டு கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், சாஸ் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் சாப்டு கார்லிக் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுட்டு டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. சில்லி பவுடர் ஃப்ரை ஆகிற ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலி ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி இறக்குனா இது போதும் எனக்கு, இது போதுமே அப்படி இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கோ. நான் நிறைய நூடுல்ஸ் வெர்ஷன்ஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்பவே தேவை. அதனால் எதை மாதிரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பை.